ஹலோ காய்ஸ், மதுரை ஸ்டைல் மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இரும்பு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா தாராளமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணி பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 சின்ன வெங்காயத்தை மிக்சியில் பல்ஸில் போட்டு எடுத்துக்கோங்க. இல்லை பொடியாக கட் பண்ணியும் எடுத்துக்கோங்க. நாங்கள் பல்ஸில் போட்டு எடுத்துருக்கோம். அதை நல்லா இந்த எண்ணெய் கூடவே நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். ஏன்னா நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பச்சை மிளகா, அது கூடவே வந்துட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாடை நல்லா போகணும். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1/2 ஸ்பூன் மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இது 2மே வந்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வந்துட்டு வதங்கட்டும். நம்ம எங்கேயுமே வந்துட்டு தண்ணி ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நல்லா இந்த எண்ணெயிலே தான் வதங்கணும். அதனால தான் தாராளமாக எண்ணெய் ஊற்ற சொன்னேன். அதுக்கப்புறமா நீங்கள் வேக வச்ச கறி எடுத்து இந்த மசாலாஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. கறி வெட்டி கறி இல்லைன்னா கால் கறி அப்படின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. சுக்காவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் தூளும் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆல்ரெடி நம்ம கறி வேக வச்சப்போ போட்டிருப்போம். ஸோ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம கறி வேக வச்ச சூப் இருக்குல்ல, அதை வந்துட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அது ஒரு 1/2 டம்ளர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் இந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா டேஸ்ட் இருக்காது. ஸோ சூப் இதுக்கு ஒரு 1/2 டம்ளர் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஃபைனல் ஸ்டேஜில் கருவேப்பிலை போடும்போது இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ ஃபைனலாக கருவேப்பிலை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா திரிஞ்சு வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். மதுரை ஸ்டைல் மட்டன் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சாதத்து கூட பிணைஞ்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை எல்லாருமே நாளைக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க.